ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்தா ரொம்ப நல்லது. ஸ்ட்ரக்சர்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஏன் சொன்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா தான் நம்மளுக்கு எக்ஸசைஸ் மூலமா பெனிஃபிட்ஸை மட்டும் நிறைய என்ஜாய் பண்ணிட்டு அது சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ரிஸ்க்ஸ் பார்த்தீங்களா, இன்ஜுரிஸ், ஓவர் ட்ரைனிங் இஷ்யூஸ், இதெல்லாம் நம்ம வந்து மினிமைஸ் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து பலவிதமான நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாஸ் இருக்குது. கண்டினியூஸா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட சேர்த்து டெய்லி எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம பாடி ரெக்கவர் ஆகாம ஒரு ரெஸ்ட் இல்லாம அதுவும் கூட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுச்சுன்னா அது வந்து அல்லோஸ்டாட்டிக் லோடா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய ஹெல்த், நம்மளுடைய லைஃப் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு முக்கியமான மெக்கானிசம்ஸ் வந்து நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. அதுக்கு பேரு ஹோமியோஸ்டாசிஸ். அந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற மெக்கானிசம் வந்து புரிஞ்சிக்கூடிய ஒரு நுண்ணறிவு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அதுக்கு பேரு அல்லோஸ்டாசிஸ். அந்த அல்லோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு பலவிதமான ஸ்ட்ரெஸ் நம்ம பாடி அண்ட் மைண்டை கான்ஸ்டன்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ்லாம் நம்ம ஹெல்த்தை பாதிக்காத அளவுக்கு, நம்மளுக்கு இல்லஸஸ், நம்மளுக்கு நோய்கள் வராத அளவுக்கு இந்த அல்லோஸ்டாசிஸ் அப்படிங்கிற நுண்ணறிவு தான் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்குது. இன்வெர்டட் யூ தியரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுபடி நம்ம நினைச்ச ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா அந்த நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் இருக்குல்ல, அந்த சிக்னல்ஸ், அது வந்து ரொம்ப லோ சிக்னலா இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை சிக்னலாவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் அந்த வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். அந்த ஸ்டிமுலஸோட ஸ்ட்ரென்த் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். இங்க வந்து எக்ஸசைஸ்ல வந்து அதுக்கு பேரு ட்ரைனிங் ஸ்டிமுலஸ். உடற்பயிற்சிகள் கூட சிக்னலிங் சிஸ்டம் மாதிரி தான். நம்ம உடம்புக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும். எப்படின்னா, நோய்கள் வரும்போது எப்படிலாம் அதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து அது எக்ஸசைஸ் மூலமா சூப்பரா கிடைக்கும். டெய்லி எக்ஸசைஸ் பண்றவங்க ரெண்டு விதமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து ஹார்ட் ரொட்டீன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ரொட்டீன்ஸ் மட்டும் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து பெரிய டீவியேஷன் இருக்காது, ஒரு சேம் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு குரூப்ஸ் இருக்குது. இதுல அந்த ஹார்ட் ரொட்டீன்ஸ் பண்றாங்கல்ல, அவங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்க உடம்புல என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த இம்பாக்ட், அந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா வந்து ரெகுலரா ஹார்ட் ரொட்டீன்ஸ் பண்றப்ப நிச்சயமா பாடி வந்து டேமேஜ் ஆகும், மஸ்குலர் ஸ்கெலட்டல் டேமேஜஸ் ஆகும், பாடியில இல்னஸஸ் வரும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றாங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நானுமே அந்த தவறுகள்லாம் பண்ணிருக்கேன். இந்த டெய்லி ஹார்ட் எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுக்கு நினைச்ச ரிசல்ட்ஸ் வராது, நெகட்டிவ் அவுட்கம்ஸ் தான் கண்டிப்பா வரும். ஒரு பிளானிங்கே இல்லாம டெய்லி எக்ஸசைஸ் பண்றது, இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ரொட்டீன் மட்டும், ஒரு லோ டோசேஜ் எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலரா டெய்லி பண்றது, இதுல வந்து எனக்கு வந்து இது என்ன கேட்டகரியில வரும்னா லோ ட்ரைனிங் ஸ்டிமுலஸ். இதுல பெரிய ரிசல்ட்ஸ் வராது, ட்ரைனிங் வேரியேஷன்ஸே இருக்காது, ரொம்ப மோனோட்டோனஸா இருக்கும் அந்த ட்ரைனிங் மாடல். இப்போ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். கரெக்டா அந்த ட்ரைனிங் பிளான் வந்து கொஞ்சம் அப்படியே அப் அண்ட் டவுன் அப்படி வேரியேஷனோட போற மாதிரி இருக்கணும். அதுக்கு பேரு பீரியடைசேஷன். இப்போ ஒரு நாள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் ரொட்டீன் பண்ணியாச்சுன்னா அடுத்த நாள் ஒர்க் அவுட் ரொட்டீனா டியூரேஷனை கம்மி பண்ணலாம், லோட கம்மி பண்ணலாம், ரன்னிங் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணலாம், இல்லைன்னா டோட்டலா ரெஸ்ட் விட்டுட்டு வெறும் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது மாடல்ல நம்ம வந்து அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை டைவர்ட் பண்ணிட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு வரணும் இல்ல, அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல, அதுக்காக கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு பேரு ரெக்கவரி. அந்த ரெக்கவரிக்கு வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ஹார்ட் ஒர்க் அவுட், ஒரு ஸ்ட்ரென்வஸான எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம அந்த பெனிஃபிட்ஸை முழுமையாக என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ரிஸ்க்ல தான் போய் முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ட்ரைனிங் பண்ண கிளைண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் ட்ரைனிங் பண்றாங்க. ரிசல்ட்ஸ் அதாவது ஒரு நாள் 2 நாள் பிரேக் ஆனனால நம்ம ஃபிட்னஸ் ஒன்றும் டிகே ஆகாது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம், ஒரு 2 to 3 days ரெஸ்ட் விட்டுட்டு ஃப்ரைடே கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி போறவங்களுடைய ஃபிட்னஸ் கிராஃப் பார்த்தா சூப்பர்பா. அவங்க ஏஜிங் நடந்தாலும் கூட அவங்களால அவங்களோட ஸ்ட்ரென்த் பொட்டன்ஷியல், அவங்களோட ஏரோபிக் கெப்பாசிட்டி, ஃபிட்னஸ், ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ சில பேர் என்ன ஆயிடுதுன்னா, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாதான் நம்ம ஃபிட்னஸ் தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் போயிடுறாங்க இல்லையா. அது பேரு கம்பல்சிவ் எக்ஸசைசிங். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்டியோ ரீச் ஆயிடுது. அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இல்லை. அவங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இம்பல்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க பாடியில பெருசா சேஞ்ச் இருக்காது, அவங்க ஃபிட்னஸ் ஒன்றும் பெருசா கமெண்டபிளா இருக்காது.